Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excel VBA யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைல் பார்த்து வித் நேமோட நம்ம வந்து எக்ஸல்ல வந்து நம்ம ஒரு பர்టిక్యులர் செல்லுக்கு வந்து நம்ம கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஒரு ஃபைல் பார்த்து வந்து எப்படி எடுத்துட்டு வருது வித் நேமோட அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. நம்ம previous வீடியோல என்ன பண்ணிருந்தோம் அப்படினாக்க ஒரு பர்టిక్యులர் ஃபோல்டர் பார்த்து எப்படி எடுத்து வந்து நம்ம எக்ஸல்ல ஒரு பர்టిక్యులர் செல்லுல வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்திருந்தோம். எப்படி நம்ம ப்ரௌஸ் பண்ணி ஒரு பாத் எடுத்து வந்து டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறத பார்த்திருப்போம். இப்போ இந்த வீடியோல அந்த பர்టిక్యులர் ஃபோல்டர் பாத்தையும் எடுத்துட்டு வருவோம். அந்த பாத்துக்குள்ள இருக்கிற ஸ்பெசிபிக் ஃபைல் நேமையும் நம்ம இங்க கெட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து ப்ரௌஸ் யுவர் ஃபைல் இருக்கு. இப்போ நான் ப்ரௌஸ் பண்றேன். எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓபன் விண்டோ வருது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌஸ்ல வந்து இங்க சூஸ் யுவர் ஃபைல் டு இம்போர்ட் இன் எக்ஸல் இருக்கு. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபோல்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க டெஸ்க்டாப்ல இருக்கு. இங்க வந்து நான் இந்த நியூ ஃபோல்டர்னு இருக்கு இல்லீங்களா, இதை நான் கிளிக் பண்றேன். இந்த ஃபோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா few ஃபைல்ஸ் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கு, நோட்பேட் டாக்குமெண்ட் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் ஆக்சஸ் டாக்குமெண்ட் இருக்கு, எம்எஸ் எக்ஸல் டாக்குமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நான் எக்ஸல் டாக்குமெண்ட செலக்ட் பண்றேன். ரகுன்ற அந்த எக்ஸல் டாக்குமெண்ட ஓகே பண்றேன். ஓகே பண்ண உடனே எனக்கு அந்த ஃபைல் இருக்கிற பாத்தோட எனக்கு அந்த ஃபைல் நேம் எனக்கு எக்ஸல் எஸ்எக்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷனோட அந்த ஃபைல் ஃபார்மேட் என்னவோ அதோட எனக்கு வந்து இங்க E6ன்ற செல்ல வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இப்போ இது வந்து நமக்கு கஸ்டமைஸ்டா இருக்கு. நமக்கு வந்து ஹார்ட் கோட் பண்ண தேவையில்ல. நம்ம VBA கோட்ல வந்து நம்ம ஹார்ட் கோட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க அந்த ஸ்பெசிபிக் பாத்துல மட்டும்தான் நம்மளால வந்து வேல்யூ வந்து நம்ம ஃபைல நம்ம வந்து எடுத்துட்டு வந்து நம்ம டாஸ்க் வந்து பண்ண முடியும் VBAல. ஓகே, சடனா நீங்க ஃபைல நீங்க வேற ஒரு பாத்துக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ வந்து அந்த கோடு ஒர்க் ஆகாது. அகைன் நீங்க போயிட்டு கோட்ல ரீமாடிஃபை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நீங்க கஸ்டமைஸ்டா வந்து ஃபைல் பாத்த வந்து நீங்க ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைலை வந்து அசைன் பண்ற மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எங்க நீங்க மூவ் பண்ணாலும் நீங்க ப்ரௌஸ் பண்ணி அந்த பர்టిక్యులர் ஃபைல் இங்க கொண்டு வந்து இந்த செல்லுல அசைன் பண்ணிட்டு இந்த செல்ல வந்து நீங்க ரெஃபரன்ஸா வச்சு VBAல கோட் ரைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்ப இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ண XLSX. இப்ப வேர்ட் டாக்குமெண்ட் நான் செலக்ட் பண்றேன். வேர்ட் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா DOCX ன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் டைப். ஓகேங்களா? இப்ப இதுவே நான் இங்க வந்து நோட்பேட் கொடுத்தேன் அப்படின்னாக்க நோட்பேட் டெக்ஸ்ட் .txt ஃபைலா வரும். அந்த ஃபைல் நேம், ஃபைல் பார்த்து ஃபைல் நேம், அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் ஃபார்மேட். ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். Alt F11 கொடுத்து என்னோட விஷுவல் பேசிக் அப்ளிகேஷனுக்கு போறேன். இதுதான் அந்த கோடு. நம்ம ஆல்ரெடி வந்து கோடு வந்து ரைட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் அகைன் ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்றேன். அந்த மாடியூல்ல வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வியூல போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து மாடியூல் நேம் ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செலக்ட் பாத் ஃபைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்ப சப் ப்ரொசீஜர் இங்க வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் அண்டர்ஸ்கோர் ஃபைல் பாத்ன்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்றேன், இங்க வந்து மை ஃபைல் அப்படின்ற வேரியபிள்ல அப்ளிகேஷன் டாட் கெட் ஓபன் ஃபைல் நேம் பிராக்கெட்டுக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன் 2 டைம்ஸ் கமா கொடுத்துக்கிட்டு இங்க வந்து டபுள் கோட்ஸ்ல வந்து சூஸ் யுவர் ஃபைல் டு இம்போர்ட் இன் எக்ஸல் சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எங்கன்னா அந்த ப்ரௌஸ் பண்ற அந்த ஓபன் ஆகுது இல்லைங்களா ஒரு விண்டோ, ஓபன் விண்டோ, அந்த விண்டோல வந்து டாப்ல வந்து இந்த கண்டென்ட் வந்து நமக்கு ஷோ பண்ணும். அதுக்காக தான் இது நம்ம கொடுக்குறோம். இங்க வந்து இஃப் மை ஃபைல்ன்ற வேரியபிள் ஈக்குவல் டு ஃபால்ஸா இருந்ததுன்னா தென் எந்த ஃபைலுமே இல்லாம ஃபால்ஸா இருந்ததுன்னா தென் எனக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். அதுல வந்து ஃபைல் எதுவுமே நம்ம சூஸ் பண்ணாம இருந்தா ஒரு மெசேஜ் பாக்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும். கைண்ட்லி இங்க வந்து நான் என்ன பண்றேன், கைண்ட்லி செலக்ட் த கரெக்ட் ஃபைல் டு இம்போர்ட்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்றேன். எக்ஸிட் என்னோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் சப் கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் எல்ஸ்
சப்போஸ் அதுல ஃபைல் இருந்துனா, இப்ப ஃபைல் இதுல வந்து எதுவுமே ஃபைல் இல்லாம ஃபால்ஸ்னா அதுல எதுவுமே இல்லாம இருந்துனா, நமக்கு எதுவுமே அங்க ஃபைல் சூஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னாக்க நமக்கு இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் இங்க இருந்து எக்ஸிட் ஆகி எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம என்ன கொடுக்குறோமோ அது ரன் ஆகும். இங்க வந்து திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ், திஸ் ஒர்க் புக்ங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம எங்க கோட் ரைட் பண்றோமோ அதுதான் வந்து திஸ் ஒர்க் புக்கா இருக்கும். ஆக்டிவ் ஒர்க் புக்ங்கிறது அதர் ஒர்க் புக். ஓகேங்களா? இப்ப இது நமக்கு திஸ் ஒர்க் புக். அந்த திஸ் ஒர்க் புக்ல ஷீட் வந்து இப்ப நம்ம ஷீட் 1ல தான் இருக்கிறோம். 1ல தான் நம்ம கோட் வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீட் 1ல தான் நம்ம இருக்கிறோம். சோ ஷீட் 1 வந்து நான் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் இந்த ஷீட் 1ல E6ன்ற செல்ல தான் எனக்கு அந்த ரிசல்ட் வரணும். டாட் வேல்யூ ஈக்குவல் டு மை ஃபைல். ஓகேங்களா? அந்த E6 டாட் வேல்யூ, அந்த E6ல இருக்கிற அந்த வேல்யூ வந்து இந்த மை ஃபைல்னு நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஃபைல் நேம், ஃபைல் பாத் அதுல வந்து நமக்கு அங்க நிக்கும். அந்த பாத்தை வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ப்ரோக்ராம end if கொடுத்துக்கிறேன். பிகாஸ் என்னோட end if வந்து if ஸ்டேட்மெண்ட் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். சோ end if கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் வந்து end sub ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கோட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து நம்ம இந்த செலக்ட் பாத் ஃபைல் மாடியூல் இருக்குல்ல, இதுதான் நம்ம ரன் பண்ண போறோம். இப்போ நான் ஜஸ்ட் ரன் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோல்டர் இங்க ஆல்ரெடி வந்து இங்க பாத்தீங்கன்னா சூஸ் யுவர் ஃபைல் டு இம்போர்ட் இன் எக்ஸல், இந்த விண்டோல பாத்தீங்கன்னா டாப்ல தெரியும் எக்ஸல் சிம்பிள்ல இருக்கும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், இந்த டெஸ்க்டாப்ல ஏதாவது ஒரு ஃபோல்டர் நான் கிளிக் பண்றேன். நியூ ஃபோல்டர்ல போயிட்டு இப்ப ரகுன்ற இந்த ஃபைல் நான் சூஸ் பண்றேன், எக்ஸல் ஃபைல். ஓகேங்களா? இப்ப இங்க போயிட்டு பாருங்க கோட்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல்ல வந்து நமக்கு எக்ஸல்எஸ்எக்ஸ்னு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ நான் இங்க அகைன் கிளிக் பண்றேன். இப்ப பாலான்ற நேம் கிளிக் பண்றேன். இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட். இப்ப போயிட்டு இங்க பாருங்க docx ன்னு சொல்லிட்டு வருது. இப்ப ஜஸ்ட் இதுல ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரௌஸ் பட்டன்ல வந்து நம்ம அசைன் மேக்ரோ கொடுத்துட்டு இப்ப நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லீங்களா செலக்ட் பாத் ஃபைல். இங்க வந்து மாடியூல் 1ல இருக்கிறது ப்ரீவியஸா நம்ம அசைன் பண்ண மேக்ரோ. இங்க வந்து செலக்ட் பாத் அண்டர்ஸ்கோர் ஃபைல் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, இங்க வந்து இந்த மேக்ரோ தான் நம்ம செகண்ட் கிரியேட் பண்ணது. இதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அசைன் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை நான் இப்ப டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் ப்ரௌஸ் பண்றேன். இங்க வந்து ஃபைல் நேம் கேக்குது. நீங்க எந்த பாத்துல வேணாலும் நீங்க போயிட்டு நீங்க கொடுத்துக்கலாம். இப்ப நான் டெஸ்க்டாப்லயே வந்து வேற ஏதாவது பாத்து நான் செலக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த SNEன்னு இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நான் ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணணும்னாக்க எனக்கு அந்த ஃபைலை வந்து அங்க நேமோட எனக்கு அந்த பாத்து எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் சம் ஃபோல்டர்ல வந்து ஏதாவது வேல்யூ இருக்கான்னு பாருங்க. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து நான் ஜெயேஷ்ன்றது வந்து நோட் பேடு, இதை வந்து நான் ஓகே பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா .txt சொல்லிட்டு எனக்கு அந்த பாத் நேம், அந்த ஃபைல் நேம் வித் ஃபார்மேட்டோட அந்த ஃபைல் ஃபார்மேட் என்னவோ அதையும் நமக்கு எடுத்து வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ வந்து இது நமக்கு கஸ்டமைஸ்டா இருக்கும். நீங்க டாஸ்க் லெவல்ல போகும்போது நீங்க இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டா நம்ம இங்க வந்து ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டு வர இந்த ஃபைலை வச்சு நம்ம அந்த ஃபைல்ல ஓபன் பண்ணி நம்ம ஏதாவது ஆக்டிவிட்டி பண்றதாலும் பண்ணலாம். இல்ல அந்த ஃபைலை வச்சு நம்ம வேற எங்கிட்டாவது டேட்டாவை எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாலும் நம்ம வந்து நமக்கு என்ன ஆக்டிவிட்டியோ அதை நம்ம வந்து ஈஸியா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க இன்ஸ்டன்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.